ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் நானே சொல்லிடுறேன். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் உள்ள ஒரு டவுட்டை தான் பார்க்க போகிறோம். என்ன டவுட்டு, நமக்கு வர டவுட்டு என்ன டவுட் வரும்? ஏன் நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுற இடத்துல சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற டவுட்டு வரும். எல்லாருமே இப்போ புதுசாக கற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா எல்லாருக்குமே வர டவுட்டு தான் அது. இப்போ நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு வெர்ப் 1 யூஸ் பண்ணால் போதும். ஐ ஈட் எ மேங்கோ, இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு. இப்போ நான் மாம்பழம் சாப்பிட்டுட்ருக்கேன், இதுக்கு ஏன் நான் ஐ ஈட் எ மேங்கோ சொல்லக்கூடாது? அது இப்போ நடந்துகிட்ருக்க ஒரு செயல் தானே, ஒரு சிம்பிள் தானே, அதை ஏன் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு டவுட் வரும். அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் ஒரு டெய்லி ரெகுலராக நடக்கிற ஒரு ஹேபிட்டுக்கு தான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். நான் டெய்லி மாம்பழம் சாப்பிடுவேன், டெய்லியும் காலையில் மாம்பழம் சாப்பிடுவேன் அப்படிங்கிறத சொல்கிறத சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ சாப்பிட்டுட்ருக்கேன், அதாவது இன்றைக்கி காலையில் கூட சாப்பிட்டேன், நேற்று காலையில் சாப்பிட்டேன், நாளைக்கு காலையில் சாப்பிடுவேன், ரெகுலராக வருஷம் ஃபுல்லாகவே நான் சாப்பிடுவேன்ப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். அதே சமயத்தில் இப்போ நான் மாம்பழம் சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் தான் யூஸ் பண்ணணும். என்னம்மா பண்ணிகிட்ருக்க? நான் அந்த சமயத்தில் மாம்பழம் சாப்பிட்டுட்ருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ஐ ஈட் எ மேங்கோ அப்படின்னு சொல்லலான்னு தோணும். பட் ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. ஐ ஆம் ஈட்டிங் எ மேங்கோ அப்படின்ற சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். நமக்கு வர டவுட்டு, ஏன் ஐ ஈட் எ மேங்கோன்னு சொல்லக்கூடாது அப்படின்னா, அந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறதே ரெகுலர் ஹேபிட்டை சொல்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஒன்று ரெகுலர் ஆக்ஷனாக இருக்கணும், இல்லை ஒரு ஜென்ரல் ஃபேக்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஒரு பொதுவான ஒரு இயற்கையில் நடக்கிற பொதுவான நிகழ்வு குறிக்க சொல்லலாம். இப்போ சூரியன் காலையில் டெய்லி காலையில் தான் உதிக்கும், கிழக்க தான் உதிக்கும். அதை சொல்ல என்ன யூஸ் பண்ணுவோம்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம ரெகுலராக செய்கிற ஒரு டே டு டே ஆக்டிவிட்டீஸுக்கு மட்டும்தான் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போ அங்கே மட்டும்தான் நம்ம ஐ ஈட் எ மேங்கோ அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ நான் மாம்பழம் சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படின்றத எப்படி சொல்லணும்னா, ஐ ஆம் ஈட்டிங் எ மேங்கோ அப்படின்னு தான் சொல்லணும். ஐ ஆம் ஈட்டிங் எ மேங்கோ. இப்போ கரண்ட்டில் இப்போ நான் சாப்பிட்டுட்ருக்கேன், ஒருத்தவங்க கேட்குறாங்க, என்னம்மா பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றாங்க. நான் மாம்பழம் சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படின்றத ஐ ஆம் ஈட்டிங் எ மேங்கோ. இந்த மேங்கோ ஃப்ரூட் இல்லாமல் நிறைய ஃப்ரூட்டை வச்சே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ ஐ ஈட் எ ஆரஞ்ச். அப்போ அது என்னது, நம்ம டெய்லியும் ஆரஞ்சு சாப்பிட்டா ஐ ஈட் எ ஆரஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். இல்லை இப்போ நான் ஆரஞ்சு சாப்பிட்டுட்ருக்கேங்கிறத ஐ ஆம் ஈட்டிங் எ ஆரஞ்ச். இந்த மாதிரி நம்மளோட ஆக்டிவிட்டீஸை வச்சு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு ஃப்ளூயண்ட்டாக பேசுகிற அளவுக்கு திறமை வளர்ந்துக்கும். ஓகேங்களா? தயவுசெய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏதாவது சொல்லணுன்னாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.